வீட்டு ஒட்டடைக்கு கற்பூரம் போதும், ஒரு வருடமானாலும் தூசு வரவே வராது. இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே. வீட்டில் கஷ்டமான வேலைகளை சுலபமாக்கிக் கொள்வது நமது கையில் தான் உள்ளது. வீட்டில் அடிக்கடி மேல்மூலைகளில் தேங்கும் ஒட்டடைகளை அகற்ற ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒரு ரச கற்பூரத்தை எடுத்து பொடியாக்கி அதில் ஒரு டீஸ்பூன் ஷாம்புவை சேர்த்து மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது தண்ணீரை சிறிது சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு ஒரு துணியை அந்த கலவையில் நினைத்து பிழிந்து ஒட்டடை உள்ள இடத்தில் தடவினால் தூசிகள் எளிதில் விலகிவிடும். கைகளால் துடைக்கக்கூடிய தூரத்தில் இருந்தால் நேரடியாக செய்யலாம். இந்த முறையை பயன்படுத்தினால் குறைந்தது 3 மாதங்கள் வரை, அதிகபட்சம் 1 வருடம் ஒட்டடை தொல்லை வராது. பூச்சிகளும் அருகில் வராது. மாவு சலிக்கும் போது மெதுவாக சலித்தால் இதை தவிர்க்க மாவின் நடுவில் ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்து சலித்தால் மாவு விரைவாக சலியும். மாவு அடைபடாமல் காற்றோட்டுடன் எளிதாக சலிக்கப்படும். இது சமையல் நேரத்தையும் குறைத்து உழைப்பையும் மிச்சப்படுத்தும். குளியலறை கதவுகளில் உப்பு படிந்திருப்பதை பார்த்தால் அதில் சிறிதளவு வாஸ்லினை தடவி ஒரு வற்றிய துணியால் துடைத்துவிட்டால் கதவு புதுசு போல மெருகாக மாறிவிடும். உப்பு கலங்கல்களும் அழுக்குகளும் முழுமையாக நீங்கும். இந்த முறை கதவின் ஆயுளையும் நீட்டிக்கும். தோசைக்கல் அல்லது எண்ணெய் பாத்திரங்களில் எண்ணெய் பசை படிந்திருக்கும் போது புளித்த மாவை அந்த பசை மேல் தடவி 10 நிமிடம் விட்டு பிறகு சிறிதளவு திரவ சோப்புடன் தேய்த்தால் எண்ணெய் பிசுக்குகள் விலகி சுத்தமாகும். மேலும் சப்பாத்தி மாவை பிசையும் போது கைகளில் ஒட்டாமல் இருக்க முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பை சேர்த்து கலக்கவும். பிறகு மாவை சிறிது சிறிதாக சேர்த்து கரைத்து கொண்டே பிசைந்தால் கைகளில் ஒட்டாமல் மென்மையாக பிசையலாம்.